கூட்டம் போட்டிருக்காங்க. சசிகலா கூட்டம் போட்டிருக்காங்க. தேனியில எங்க கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி புதிய கட்சி உங்களையும் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பண்றோம். திமுகவையும் உங்களையும் இருக்கிறது தான் நாங்கள் பண்ண கட்சி தான். திமுகவே எங்களையும் வீழ்த்தலாம். தனிப்பட்ட தினகரன் தனியாக போகிறப்ப என்ன காரை பறித்து அடிக்கலாம், வீழ்த்தலாம். திமுகவுக்கு சாதகமாக செயல்படுபவர்கள் செயல்பாடுகளை மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் அம்மா அம்மா என்றவர்கள், அம்மா தான் தெய்வம், அம்மாவின் ஆட்சி வேண்டும், அம்மாவின் கட்சியை நாங்கள் ஒன்றுபடுத்துவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு திமுகவின் ஏஜெண்டுகளாக செயல்பட்டு வருவது வெட்ட வெளிச்சமாகி வருகிறது. கேளுங்க, அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சி ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். தேர்தல் ஆணைய விதிகள் படி ஒரு கட்சி ஆரம்பித்தோன்னா அதை ரெசல்யூஷன் போட்டு அந்த கட்சி 100 பேர் சேர்ந்து ஒரு கட்சி அடிப்படையாக 100 மெம்பர்கள் சேர்ந்து உருவாக்கி அதை தேர்தல் ஆணையத்தை எழுதி அது 6 மாதங்கள் ஆகும். என்னதான் இவங்க அவசரப்படுத்துகிறாலும் அது 3 மாதங்களுக்குள் முடியவே முடியாது. அதனால் யாராவது கட்சி ஆரம்பிக்கிறேன் என்று உங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா, ஏமாறாதீங்க. இன்னும் சில பேர் நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏதோ எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கோம். கடந்த காலங்களில் எத்தனையோ அரசியல்கள் இருக்குது. ஆனால் திடீர்னு சாம்பார், திடீர் இட்லி மாதிரி திடீர்னு கட்சி தொடங்குவோம், திடீர்னு வேட்பாளர்களை, அதுவும் நிறைய கட்சிகள் இப்போ கூட திமுக என்ன பண்ணுறாங்க, பிள்ளை பிடிப்பவர்கள் போல் நம்ம ஊர்லலாம் அந்த பிள்ளை பிடிப்பவன் பூச்சாண்டி மகளா அது மாதிரி அண்ணா திமுகவில் எம்எல்ஏ இருந்தவங்களெல்லாம் பிடிக்கிறாங்க. அந்த தனிநபர்கள் போய் அங்கே போய் சேர்வதனாலையும் அவர்கள் அம்மாவின் ஆட்சியை வரவிடாமல் தடுக்க முடியாது. யாரோ ஒரு சிலரை சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த இரட்டை இலையாளானவர்களை அவர்களை அழைத்து சென்று என்னதான் பணநாயகத்தோடு இருந்தாலும் அந்த தொகுதி மக்கள் என்ன நினைப்பார்கள் தெரியும். அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னொரு கட்சியில் இருந்து ஆள்களை பிடித்து வேட்பாளர் நிறுத்துவதற்கு சிலர் முயற்சியிருப்பது இன்னும் விந்தையிலும் விந்தையாக இருக்குது. இந்த 26 தேர்தலில் இந்த கடந்த 3 மாதங்களாக நடக்கின்ற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, இன்னும் தேர்தல் நடக்கிற விந்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பல பேருடைய உண்மை சொரூபம் வெளிப்பட்டு வருகிறது. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் தன்னை பரதனாக காட்டிக்கொண்டவர் இன்றைக்கு அவருடைய செயல்பாடு தெரிகிறது. அதுபோல் இன்னும் சில பேர்களின் உண்மை சொரூபம் விரைவில் வெளிப்படும்.